ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஜுவல்லரி ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆன்டிக் பீசஸ், பார்ட்டி வேர் இயரிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு அழகான நோஸ் பின்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து விண்டேஜ் மாடல்லாம் வந்து லுக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோஸ் பின் வந்து மஸ்ட்டு ஹேவ்னு நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகாக கிளாஸாக இருக்குது. நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வச்சு பார்த்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் விழுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிட்டோன்னா அப்படியே நிற்குது. ஸோ இந்த நோஸ் பின் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இதை நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங் டிசைன் பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்போ கலக்கிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டிசைன் தான். ஸோ அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் பீஸ் தான். விண்டேஜ் கிளாஸ் மாடலில் அட்டிக்கை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீஸ் தான் இது. ரொம்பவே அழகாக இருக்குது. ஒயிட் ஸ்டோனில் அந்த தாமரை ஹேங்கிங்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேட்சிங் இயரிங்ஸும் வந்துடும். ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த பெண்டன் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த இயரிங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த இயரிங்ஸ். லுக் எப்படி ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் சாரியோடலாம் பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். விண்டேஜ் லுக்கே வந்து எடுத்து கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த மாதிரி அட்டிகே டைப்லாம் போடும்போது. இந்த இயரிங்ஸ் மட்டும் போடாமல் இது கூட மாட்டல் பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட நான் வந்து ஒரு ஒயிட் கலர் மாட்டல் வாங்கியிருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி மாட்டல் இது. ஸோ ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே எலகண்ட்டாக இருக்குது. ஸோ சிம்பிள் டிசைன் தான். இந்த மாதிரி ஜும்கா கூட இந்த மாதிரி இயரிங்ஸ் கூடலாம் போடும்போது இன்னமும் அழகாக தெரியும். ஸோ இதுதான் நான் வாங்கின மாட்டல். ஒயிட் ஸ்டோனில் பின்னாடி ஹேங் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதும் ஒரு ட்ரெண்டிங் நெக் பீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ நெக் பீஸு. ஸோ வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து அவங்க மேரேஜ் சீரிஸ் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு கோல்டன் கலர் சாரீ வித் ரெட் கலர் பார்டரில் வரும். ஸோ அதுக்கு பேர் பண்ணியிருந்தாங்க இந்த மேங்கோ நெக்லஸ். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ இது வந்து ரிவர்சபிள் மேங்கோ நெக்லஸ்ஸு. ஸோ நம்ம எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா கூட ரிவர்சபிள் தான். ஸோ ஒரு சைடு வந்து ஒயிட்டு அண்ட் இன்னொரு சைடு வந்து க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எய்தர் வே யூ கேன் மேட்ச். நீங்கள் க்ரீன் போடுறதா இருந்தால் க்ரீன் இயரிங்ஸோ, ஒயிட் போடுறதா இருந்தால் ஒயிட் இயரிங்ஸோ போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ட்ரெண்டிங் டிசைன். தென் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே வந்து கேரளா செட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு கேரளா செட்ஸ் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசை. ஸோ இந்த தடவை வந்து எங்கள் அம்மா ப்ளீஸ்மா அது மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கேரளா மேரேஜ்லாம் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதில் க்ரீன் ஸ்டோன்ஸ் அண்ட் தென் கோல்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெக் பீஸ். ஸோ இதிலே வந்து மேட்சிங் ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் மேலே ஒரு ஸ்டோனு, கீழே வந்து க்ரீன் கலரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அதர் டிசைன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா முல்லை பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. ரொம்பவே லைட் வெயிட்டு, ஹெவியாலாம் ஒன்றுமே இல்லை, செம்ம லைட் வெயிட்டு. ஸோ ஃபுல் டே கூட நம்ம வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ போட்டோன்னே பாருங்கள் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது. அந்த கீழே வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான ஒரு டிசைன் இது. இயரிங்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பெண்டன் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கும். ஸோ இதுக்கும் வந்து கீழே பேர்ல் ஹேங்கிங்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கு இது. சிம்பிளாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், எனக்கு வந்து ஹெவி ஜுவல்லரி வேணாம் அந்த மாதிரின்றதாங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணால் ரொம்பவே அவுட்ஃபிட்டை வந்து எலவேட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அகைன் ஒரு கேரளா டிசைன் பேட்டர்ன் தான் இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் பிங்க் ஸ்டோனில் வந்துடும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா சேம் கோல்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கோல்டு பால் ஹேங்கிங்ஸு. ஸோ இந்த டிசைன் போட்டால் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது இது. இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா அகைன் இந்த பெண்டன் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டிசைன் கீழே வந்து கோல்டு பால் ஹேங்கிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ போடும்போது இன்னும் அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டபுள் லேயர் ஆரம் தான் இது. ஸோ இதுவும் கேரளா டிசைனில் ரொம்ப ஃபேமஸான டிசைனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெவியாக வேணாம், பட் வந்து எனக்கு வந்து கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெக் பீஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த நெக் பீஸோட ஸ்பெஷாலிட்டி இந்த 2 சைடு நெக்லஸும் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டபுள் லேயர் ஆரம் மாதிரி தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி போட்டு கூட நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணால் அடுக்கடுக்காக அவங்க போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இது கூட. ஸோ இதோட இயரிங்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க.
ஸோ மேங்கோ டிசைன் சின்னதாக ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கோல்ட் பால்ஸில் குட்டி குட்டியாக. ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இயரிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிள் நெக் பீஸ் பேட்டர்னில் மாதிரி வந்துடும். செயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தின்னாகவும் இந்த மேங்கோலாம் பார்த்தீங்கன்னா போல்டாகவே இருக்கிறதால நம்மளுக்கு போடும்போது அந்த மேங்கோ மட்டும் கொஞ்சம் போல்டாக தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் தான். இயரிங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அழகாக மேங்கோ டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹேங்கிங் நெக் பீஸ் தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் அது மீன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து லேயர் நெக்லஸ்ன்றதால போடுறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது கூட ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க இயரிங்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை போடும்போது. நெக் பீஸில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த அழகான ஒரு க்யூட் கோமாதா டிசைன் தான். இது ரொம்பவே அழகாக இருக்குது. திஸ் இஸ் த இயரிங்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, இதோட ஆன்டிக் ஜுவல்லரி பீஸ்லாம் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம பார்ட்டி வேர் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சி ஒன் பை ஒன். ஆல்ரெடி வந்து இந்தியா 2 USA பேக்கேஜில் இந்த ஒரு இயரிங்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து கலர்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன், அது கூட உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நேவி ப்ளூ கலர். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் கலர். ஸோ இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் விழுந்துருச்சு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம். ஸோ ஒயின் கலர் அண்ட் தென் பேபி பிங்க் கலர். இந்த ஏன் இவ்வளோ வந்து ஒரே டிசைனில் வந்து 3 கலர் எடுத்திங்கன்னா இது வந்து காம்போ ஆஃபரில் கிடச்சிது. ஸோ 3 பீஸ் வந்து எனக்கு 999 தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹெவியாக இருக்குது இது. ஸோ இதனோட டிசைன் பாருங்களேன், அழகாக இங்கே சைடில் வந்து ஜும்காஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ போடும்போது இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெவி வெயிட் இயரிங்ஸ்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து காது வந்து கொஞ்சம் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிள் மாட்டல் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள். ஸோ நம்ம அழகாக இது வந்து பின்னாடி மாட்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ட்ராப் பண்ணிட்டோன்னா அப்படியே வந்து நிற்கும். நம்மளுக்கு வந்து காது வலிக்கிற பெயினே இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இன்விசிபிள் ரோப்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ பெரிய பெரிய செலிப்ரிட்டி வந்து ஹெவியான ஜும்கா அந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடும்போது இதை வந்து நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த ஒரு அழகான ஒரு ஜும்கா தான். இது வந்து நான் கிளியரன்ஸ் சேலில் தான் வாங்கினேன். ஸோ கிளியரன்ஸ் சேலில் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் போல். ஏன்னா வரும்போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி தான் வந்துருச்சு. ஸோ தேங்க் காட் எனக்கு வந்து இங்கே ஹூக் வந்து அட்டாச்சபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், எனக்கு வந்து நின்றுடும். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் இயரிங்ஸ். ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா தி ஷாப்பிங் ட்ரீலேருந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். பேஜை எங்கே டேக் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க நிறைய காம்போ ஆஃபர் அந்த மாதிரி சாந்த்பாலி ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நெக் பீஸ்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்வி சென்னையில் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ஜுவல்லரியில் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ அந்த பேஜை டேக் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ I hope you guys like this video. If you like this video, please like, comment, subscribe and share. See you on the next video. Bye bye. And thanks for watching. Have a good day.